வணக்கம். மகாலிலா கமதி சிம்மையில் இருந்து இப்போ இருக்கிறது பசும்பொன்னில் இருக்கோம். பசும்பொன் புண்ணிய பூமியில் இருக்கோம். புண்ணிய பூமியில் இன்றைக்கி வந்து உலக யோக தினம். இன்றைக்கி வந்து அந்த நாள் தின நாள். இன்றைக்கி சிறப்பாக வந்து மச்சான் வந்து அந்த இதுகளை பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக அந்த தின நாளை வந்து உலக யோக தினத்தை வந்து நினைவுபடுத்தும் விதமாக யோகா தினம் நாளை இன்னைக்கு சிறப்பான ஒரு புனிதமான இடத்துல ஒரு புனிதமான நாளில் இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்தை வந்து இன்னைக்கு கருத்தா வந்து அச்சா வந்து தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப சேவையானவர். மக்கள் சேவை, மக்களுக்கு என்ன போய் சேரணும், இந்த கிராம பகுதிகளில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து இந்த விஷயங்களும் தெரியணும் அப்படின்னு சொல்லி ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவர் வந்து யோகாத்தில் வந்து நிறையா விவேகானந்தர் வழியில் போனவர். அதனால் அந்த யோகா தினத்தை வந்து இன்னைக்கு நினைவுபடுத்த தினமாக வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்குலாம் தெரிவிக்கலாம். இன்னைக்கு அதுக்கு வந்தோம். மச்சா வந்து நமக்கு அழைப்பு விட்டார். அவர்கிட்டையும் இன்னைக்கு கேட்போம் என்னென்ன சிறப்பு என்ன மச்சா சொல்லுங்க சார். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்று ஜூன் 21 உலக யோகா தினம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு உலக நாடு முழுக்க இந்த யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. ஆன்மீகம், அரசியல், தெய்வ நெறி, தேசப்பற்று என்று சிறந்து விளங்கிய ஒரு யோக ஞானி பசுமொன் ஸ்ரீ யோகீஸ்வரர் முத்துராமலிங்க பிரம்மேந்திர கர்த்தா யோகா மையம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் பசுமொன் தேவர் தியான மண்டபத்தில் உலக யோகா தினத்தை முன்னிட்டு யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் பசுமொன்னில் காலை 8 மணி முதல் அதிகாலையிலிருந்து யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. நம்முடைய யோகா மையம் சார்பில் கமுதியில் உள்ள தேவர் கல்லூரி, அரசு மேல்நிலைப்பள்ளி, இணைப்பு இல்லம், அதுபோல் இன்னைக்கு மதுரை, இப்படி பல்வேறு இடங்களில் வந்து இந்த யோகா தினத்தை நம்ம கடைபிடிக்கிறோம். அதுபோல் இந்த யோகா தினத்தை முன்னிட்டு நம்முடைய பகவதி அறக்கட்டளை, பல்வேறு அரசு திட்டங்கள் எல்லாமே சேர்ந்து இந்த யோகானால என்னென்ன பயன்கள் அப்படிங்கிற பற்றி சொல்கிறோம். நம்முடைய யோகா மாஸ்டர் வினோத் வந்து சிறப்பாக யோகா பயிற்சி எடுத்தார். அதுபோல் நம்முடைய பெரியோர்கள், நம்முடைய வழிகாட்டியான தலைவர் ஐயா இளைய நேதாஜி சுவாமிநாதன், வெங்கடாச்சலம் ஐயா, அதுபோல் நம்முடைய தற்காப்பு கலை தலைவர் ஆறுமுகம், அம்மா பூமியிலம்மா, நம்ம கார்த்திக், அதுபோல் நம்ம அழைப்பேற்று வந்துள்ள அமரன் அர்ஜுன், இப்படி எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து இன்றைக்கி தியான மண்டபத்தில் தியானம் பண்ணி சிறப்பித்திருக்காங்க. இந்த விழா இது உள்ளூர் கொண்டாடக்கூடிய, வெளிநாடு முழுக்க நடைபெறக்கூடிய ஒரு விழா. இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல் எல்லாருமே இந்த யோகா கலையை கற்று உடல் நலத்துடன் மனநலத்துடன் சிறப்புற வாழ வாழ்த்துகிறேன். அனைவருக்கும் உலக யோகா தின நல்வாழ்த்துக்கள். எனது சார்பாகவும் மச்சான் சார்பாகவும் நல்வாழ்த்துக்கள். அனைத்து பேரும் அதாவது படிக்கணும், நல்லா சிறப்பாக இருக்கணும். மச்சான் வந்து படிச்சிருக்காரு, அதனால் இந்த இதெல்லாம் தெரியுது. நம்ம படிக்கலை, அதனால் தெரியலை. ஆனால் மச்சானை வந்து நான் என்றைக்கும் மறக்க முடியாது. இந்த மாதிரி இளைஞர்கள் வந்து படித்தாத்தே இந்த மாதிரி இதெல்லாம் தெரியும். அதனால் படிங்க, சிறப்பாக இருங்க.